அந்த ரூமுக்குள்ள 2 பெட் இருக்கும். அதுல ஒண்ணு ஈரமா இருந்தது. அதனால அவிக் என்ன கட்டி பிடிச்சு தூங்கிட்டான். அதனால நான் உறுதியா சொல்றேன், அவன் தனியா கீழே படுத்திருக்க வாய்ப்பே இல்ல. யாரோ அவனை கண்டிப்பா பெட்ல இருந்து தூக்கி தரையில போட்டிருக்கணும் ராணிமா. இப்ப நேரம் வந்தாச்சு. ராணி அம்மாவை நல்லா ஏமாத்தலாம். ராணிமா, வாய மூடு. பேசிட்டல்ல, எங்க அரண்மனையோட ஒழுக்கத்தையே நீ கேள்விக்குறி ஆக்கிட்ட. அரண்மனையில எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்குவாங்க. அவங்களால இப்படி ஈரமான மெத்தைய பாத்துருக்க முடியாதா? இல்ல ராணிமா, நான் என் கண்ணால எதை பார்த்தனோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கிட்ட போய் சொல்லல. சரி, நானே பாக்குறேன். இதான் அந்த மெத்தையா? இந்த மெத்தை உண்மையிலேயே ஈரமா இருக்கு. ஈரமா இருக்கா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நான் போய் சொல்ல மாட்டேன். மெத்தை எங்க ஈரமா இருக்கு? இது என்ன ஈரமாவா இருக்கு? ஆனா இங்க ஈரமா இருந்தது. ராணிமா, நான் உங்ககிட்ட போய் சொல்லவே. நீ ஒரு பொய்க்காரி. இந்த பொய்ய மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய்ய சொல்ற. இல்ல ராணிமா, நான் சத்தியமா சொல்றேன், ஈரமா தான் இருந்தது. ஆனா எப்படி காஞ்சதுன்னு. ராணிமா, அன்னைக்கு நான் சின்ன தப்பு பண்ணதுக்காக என்ன அரைஞ்சிங்க. ஆனா இவளை பாருங்க, பொய் மேல பொய்யா பேசிக்கிட்டே இருக்கா. இவளோட பொய்க்கான தண்டனை இவளுக்கு கிடைக்கும். அது சாதாரண தண்டனையா இருக்காது. இதுக்கப்புறம் பொய் பேசுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பா. நான் இவளை கல்லு மினிஸ்டர் வந்திருக்காரு. மினிஸ்டர் காலுராமா? அவன் எப்ப மினிஸ்டர் ஆனா? தண்டனை ஏதாவது ஐடியா இருக்கா? உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு? அறை இல்ல, என்ன மாதிரி ஆளுக்கு தான் அறையெல்லாம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அவிக்க நிரந்தரமா இழக்க போற. அவனை நீ நினைச்சு அப்படியே துடிச்சுக்கிட்டே இரு. ராணிமா என்ன தண்டனை கொடுப்பாங்க? இப்போ உன்னால பேச முடியலையா என்ன? நைட் என்னமோ அப்படி சிரிச்ச, இப்போ சிரிங்க சக்தி. எனக்கு தெரியும், இங்க மேட்ரஸ மாத்திருக்காங்க. ஆனா யாரு யாரு எதுக்காக பண்ணாங்க? ஹலோ, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ரூமுக்குள்ள வான்னு யாரும் உனக்கு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடல. அதோட எல்லாருக்கும் பதில் சொல்ல எனக்கு நேரமும் இல்ல. சரி, அப்படி பார்த்தா உன்னை யாரும் அரண்மனைக்கு கூப்பிடவே இல்லைல்ல? வணக்கம் ராணி அம்மா. வணக்கம். எனக்கான வரவேற்பு இங்க ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது என்னுடைய பவரை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்க. பவர்ல என்ன இருக்கு? அத விலை கொடுத்து கூட வாங்கலாம். ஆனா மரியாதையை நாம தான் சம்பாதிக்கணும். அரசியல்ல ஈடுபட்டதால எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. மரியாதையை கூட மறந்துட்டீங்க. பெட்டு ஈரமா இருந்ததுன்னு எங்கேயா எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. அந்த மேட்ரஸை தேடி ராணி அம்மாக்கு கண்டிப்பா உண்மை நிரூபிக்கணும்.
நீங்க உங்க கடந்த காலத்தை மறந்துட்டீங்க. நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க ராணிமா. அரசியல்ல யாருக்கு அதிகமா பவர் இருக்கோ அவனுடைய பவர் தான் இங்க செல்லும். பேரெல்லாம் மாறிடுச்சு ராணியம்மா. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ராஜ் ராஜ் இவன் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆயிட்டோம். அப்படின்னா நம்ம ஃபேக்டரியில் இருக்கிற ஒவ்வொரு பேப்பரும் இவன் டேபிள் மூலமாக தான் நகரும். சரியா? அதனால என்ன பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு. மினிஸ்டர் சார், பவரோட மக்கள் தான் தன்னோட குணத்தை மாத்துவாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த பதவியை பார்த்திருக்கேன். அதை நான் ஆண்டும் இருக்கேன். உங்களோட மினிஸ்டர் பதவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா உங்க திமிர்த்தனம் என்கிட்ட செல்லாது. நான் என்னோட பிசினஸ தெளிவா சுத்தமா நடத்தியிருக்கேன். என்னோட பவரை என்னைக்குமே நான் தவறா நடத்தினதில்லை. என் மேல எந்த குறையும் இருக்காது. ராஜ்க்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரிய வராது. அவளோட ஆட்சியில அவளோட அனுமதி இல்லாமலேயே மதுபான ஃபேக்டரி ஓபன் ஆக போகுது. சானிடைசர் ஃபேக்டரின்னு சொல்லி மதுபானத்தை ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களோட கரியர்ல எந்த கரையும் இல்லை. இதோ இப்ப கரையாயிடுச்சு. கல்லூராம், கல்லூராம் சார்னு சொல்லுங்க. அந்த தகுதி உனக்கு இல்லடா. கெஸ்டா வந்ததால அடக்கி வாசிக்கிறேன். மரியாதையா எழுந்து போ. மறுபடியும் ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ண நான் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஒருவேளை இங்க வச்சிருக்கலாம். தானே தேடிக்கிட்டு இருந்தேன். உங்க கழுத்தை பிடிச்சு இந்த அரண்மனையிலிருந்து வெளியே நான் தள்ள போறேன். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸை உங்க முகத்திலேயே வீசுவேன். நீங்க வெளியே போகும்போது தலையை குடிச்சுக்கிட்டு தான் போகணும். என்ன இப்படி கத்துறான்? நம்மால தான் முகத்தை காட்ட முடியாது. இவன் எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருவான். ஏதாவது பண்ணுங்க. அடே, கொதிக்கிற எண்ணெயில விரல விட்டு உன் விரல எதுக்காக காயப்படுத்திக்கிற? புரியுதா? வாய மூடு. சும்மா இருக்கிறதா நமக்கு நல்லது. ராணி அம்மாவை இந்த மாதிரி பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? பதில் சொல்றா. அட கடவுளே, இந்த மனுஷனை நான் என்னதான் செய்ய? ரித்விக், என்ன பண்ற? அவரை விடு, நாம பேசிக்கலாம். சும்மா இருங்க. இவனுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது? ராணி அம்மா கிட்ட இப்படி பேசுறானே இவனை. கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இவ்வளவு தைரியமா? ஒரு மந்திரிய போய் அது என்னன்னா, இங்க உங்க லீடர்ஷிப் எல்லாம் காட்டக்கூடாது. இது அரண்மனை. அரண்மனை இங்க லாயலா நடந்துக்கணும். போதும், ரொம்ப பேசிட்டீங்க. எனக்கு எல்லாம் புரியுது. மந்திரி சார், கொஞ்சம் கைய கொடுங்க. ஈர மெத்தையில எவ்வளவு நேரம் இப்படி படுத்துக்கிட்டே இருப்பீங்க? வாங்க, கை கொடுங்க. ஏதோ தப்பு நடந்துருச்சு. இந்த அவமானத்துக்கு நான் வட்டியும் முதலமா பழி வாங்கத்தான் போறேன். அது வரைக்கும் என் ட்ரெஸ் ஈரமாவே இருக்கட்டும். அட, என்ன நீங்க? ஏய் கல்லூரா, இப்ப நீ மந்திரி ஆயிட்ட. இப்பவாவது கிழிஞ்ச பனியனை போடாம இரு. ரித்விக், யார்கிட்ட என்ன பேசுற? அட, எனக்கு எல்லாம் தெரியும். இவன் பனியனை பாரு, எவ்வளவு ஓட்ட.
உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல? உங்க சானிடைசர் ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வருமல்ல, அப்ப என்னெல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு நீங்களே பாருங்க. சீக்கிரம் சந்திப்போம். ராணியம்மா, இது இங்க பாருங்க. இதுதான் அந்த ஈரமான மேட்ரஸ். இதுதான் ஆதாரம். நீங்களே உங்க கண்ணால பாருங்க. நான் உண்மையை தான் சொன்னேன். அட, இந்த பொண்ணு யாரு? இவ யாருங்கிறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா இல்லையா? மெத்தைய தூக்கிட்டு வந்து நிக்கிற? இது அரண்மனை, ஒன்னும் தெருமுனை கிடையாது. இங்க வந்து வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருப்பியா? உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்தது. அட, நான் இந்த மெத்தையை தானே கொண்டு வந்தேன். அந்த மெத்தை நிஜமாவே ஈரமா தான் இருந்தது. நான் ஒண்ணு போய் ஆனா இதை எப்படி நம்புறது? உண்மையை பேசுறியா இல்ல போய் பேசுறியா? ஒருவேளை நீயே மெத்தையை ஈரம் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். நீ எப்படி இதை ப்ரூவ் பண்ணுவ? இந்த மெத்தை உன்னோட ரூம்ல தான் இருந்ததுன்னு சொல்லு பார்க்கலாம். இப்பதான் கரெக்டா பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நேத்து நானும் அவிக்கும் நைட்டு டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருந்தோம். நேத்து டிராயிங் பண்ணும்போது அவன் அப்படியே மெத்தையிலே டிராயிங் வரைஞ்சிட்டான். அந்த மார்க் அப்படியே நின்றுச்சு. ஆமா, இப்போ நீங்களே பாருங்க. இல்ல, போதும் இதெல்லாம் போய் மோகினி. நாங்க சக்தி கரெக்டா தான் சொல்றான். ராணி அம்மாவோட கோபம் ஏன் பக்கம் திரும்பறதுக்கு முன்னாடி யாரையாவது மாட்டி விடணும். மெத்த ஈரமா இருந்திருக்குன்னா அப்படின்னா மோகினி கண்டிப்பா. ஆமா, இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்குன்னா கண்டிப்பா இத வந்து நம்மளோட ஸ்டாஃப் தான் பண்ணியிருக்கணும். பெரிய திருட்டு பயலுகளா இருக்காங்க. முதல்ல தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் மறைச்சிடுறாங்க. இன்னைக்கே இவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். மோகினி, இந்த வேலையை நீ முதல்லயே செஞ்சிருக்கணும்னு உனக்கு தோணலையா? நீ எதையுமே ஆராயல, ஸ்டாஃப்ஸ் கிட்ட எதையுமே கேட்கல, நேரா சக்தி மேல பழிய சுமத்திட்ட. இந்த சக்தியால அத்தம்மா தான் அடிக்கடி ஹிமிலியேட் ஆகுறாங்க. நான் இவளை விட போறது இல்ல. இப்ப நீயே என்கிட்ட சொல்ல, இதுக்கு மேலையும் நான் உன்னை நம்பித்தான் ஆகணுமா? சொல்லு. அதோட நீ சரியான விஷயத்த தவறான நேரத்துல தவறான இடத்துல நிரூபிச்சிட்டா அது உறுத்தத்தான் செய்யும். அந்த தவறத்தான் இப்ப நீ இங்க பண்ணிருக்க. உன் மேல போய் குற்றத்தை சுமத்துனாங்கன்னு தெரியுது. ஆனா நீ எந்த விதத்துல உண்மையை நிரூபிச்சு காட்டினியோ அதுவும் அந்த அளவுக்கு தவறுதான். உண்மையை காட்டுறதுக்கு சரியான நேரம், சரியான இடம் தேவை. இந்த விஷயத்த நீ கத்துக்கணும். இந்த தடவை உன்னை நான் விட்டுடுறேன். திரும்ப இந்த தவறு நடக்க கூடாது. இத கவனத்துல வச்சுக்க. சரி ராணிமா. ராணிமா, இவ செய்யற தப்ப நீங்க இக்னோர் பண்ணலாம், ஆனா நான் மாட்டேன். அத்தம்மாவை ஹர்ட் பண்ணதுக்கான தண்டனை இவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மனுஷன் என் மூளையவே குழப்பி வச்சிருக்கான். ராணி அம்மா கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? பதில சொல்றா. கல்லூராம பயங்கரமா அவமானப்படுத்திட்டு இவன் தன்னை ஆம்பளைன்னு சொல்லிக்கிறான். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இவன் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கான். சரியில்லை. இப்போ கல்லூராம எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்கான். கண்டிப்பா அந்த கல்லூராம் நம்மள விட மாட்டான். இன்டைரக்டா மிரட்டிட்டு போயிருக்கான். இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனைல நாம மாட்டிப்போம். ஒரு வேலை பண்ண, அவனுக்கு பணத்தை கொடு. அவனுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் வாயை மூடு. அவன் வாயை மூடிட்டு இருந்தாதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா ஒரு வேலை அவன் வாயை திறந்துட்டான், நம்ம 3 பேரும் பண்ண வேலை ராணி அம்மா முன்னாடி வந்து நிக்கும். அப்புறம் நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிப்போம். அதனால எதை பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. அந்த கல்லூராம் இங்க இருந்து கிளம்பி தலை வெறிச்சு ஆடுறதுக்குள்ள, நம்மள அவன் கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள அவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வா பிரதாப். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்க்கா. அங்க போய் அந்த கல்லூராம சமாளி. நான் இங்க அரண்மனையில அந்த சக்தியை சமாளிக்கிறேன். சக்தி 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 சக்தி. அந்த சக்தி எனக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கா.
அந்த சக்திக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுப்பேன். இன்னைக்கு நான் சக்தியை எப்படி லைட் கேர்லா மட்டும் மாத்துறேன்னு பாருங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் நான் சொன்னது ராணியம்மா நம்பினாங்களே, எனக்கு அதுவே பெரிய விஷயம். வந்துட்டு இருக்கான். நானும் கவனிக்கல. சமீர் கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம். நோ 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 நோ. ஆமா, என்ன உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு சமீர்? சரி, ஓகே, லெட் மீ ஹெல்ப் யூ. அசையாம இரு. உன் ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அட இரு, ஒரு அதான் நிமிஷம். சொல்றேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீலாம் ஒரு மனுஷனா? ஸ்டாச்சு, அசையாம இரு. நீ மாட்டிக்கிட்டல டெஃபர். இந்த ஃபாரன்ஹீட் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தீபாவளி கொண்டாடிட்டு இருந்த. ஒரு நிமிஷம். என்னடா இது எல்லாம் என்ன மாட்டி விடுறதுக்காக பண்ணியா? அதான் சொன்னனே, தீபாவளி. அது இருக்கட்டும், நீ இதுக்காக அப்படியே மெதுவா அண்ணன் நட போட்டுக்கிட்டு பாரு. லேட்டா வந்ததால டைமிங் கெட்டு போச்சுல. ஓ ஹலோ, நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் நடந்து வருவேன். நீ யாருடா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க. இனியாவது நீ கொஞ்சம் திருந்தி வாழு. எவன் பள்ளத்தை தோன்றானோ அவன் தான் அதுல முதல்ல விழுவான். உனக்கு அப்படியே ரொம்ப ஜாலியா இருந்திருக்குமே. எல்லாரும் முன்னாடியும் அத்தை இன்சல்ட் ஆகும்போது உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நீ இதெல்லாம் என்ன பழி வாங்குறதுக்காக பண்றியா? நீங்க பாரு சமீர், உண்மையை சொல்றதால யாருக்காவது மானம் போச்சுன்னா ஐ எம் சாரி. ஐ வார்ன் யூ. உன் கண்ணழகிய ஆணவம் தெரியுது. நீ எதை பார்க்க விரும்புறியோ அதை மட்டும் தான் நீ பாக்குற. உன் மாரல் சயின்ஸ் லெக்சரை உன்கிட்டயே வச்சுக்கோ. நீ தெரியற மாதிரி இன்னசென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதோட நீயும் ஒன்னும் ராயல் கிடையாது. நீ உன்னை அப்படி நினைச்சுக்கிற. உன் எண்ணங்கள் சீப்பானது. யூ எஸ் மீ. இன்னைக்கு இவ்வளவு போதும். ரொம்ப ஞானத்தை வழங்கிட்டேன். இப்போ நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எனக்கு விடுதலை கிடைக்கட்டும். ஷமீர் கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. நீ முதல்ல அசைறது நிறுத்த. அனாவசியமா இன்னும் சிக்கிக்கிறேன். ஐ திங்க் உனக்கு ஜாலியா இருக்குல்ல? என் கூடவே சிக்கி இருக்குல்ல? லக்கி யூ. உன் கூடலாம் மாட்டிக்கிறது என்ஜாய்மெண்ட் இல்ல, பனிஷ்மெண்ட். இன்னும் சொல்ல போனா எனக்கு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு இங்க இருந்து வெளியே போனா போதும். எனக்கும் வெளியே போகணும். அவைக்கு எனக்காக வெயிட் பண்ணுவா. பேசினாலே பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இந்த மாதிரி சீப்பா நடந்துக்காத. ஐ ஹோப் இன்னைக்கு நான் எடுத்த லெசனை நீ மறக்காம இரு, மிஸ்டர் ராயல். ராணிமா, அவிக்க ஜூக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அடடா, அவிக் பண்ணா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
சீக்கிரம் போ, அப்படியே அப்பா மாதிரியே பண்ணு. போ போ. என்னது? இப்படிதான் எனக்கு ஹலோ சொல்லுவியா? சரி, இனிமே எப்ப மீட் பண்ணாலும் நாம இப்படிதான் ஹலோ சொல்லிக்கணும். ஆ? சக்தி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா? தோ இப்போ நான் ரெடி ஆயிட்டு உடனே கிளம்பிடுவேன். இங்க பாரு, உனக்கு ராயல் சவாரி ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு நாம ராயல் பக்கில உட்கார்ந்து ஜூக்கு போகலாம். வா. சமீர் 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 வந்துட்டாரு. இப்போ கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். நாம தான் ஜெயிப்போம். ஓ சமீர் மாதிரி கிட்டார இந்த ஊர்ல யாராலையுமே வாசிக்க முடியாது. சமீர் ப்ரோ, ப்ளீஸ் ப்ளே சம்திங். கம் ஆன் யார், ஏதாவது பண்ணு. அண்ணா வாசிங்க. Okay. Only for you guys, huh? யா கம் ஆன். தெரிக்க விடுங்க. Yay! இதெல்லாம் சரி சமீர் அண்ணன். ஆனா நம்ம குரூப்ல எல்லாத்தையும் நாம சமாளிச்சிருக்கோம். ஆனா குரூப்ல மூணாவது பையன் யாரா இருப்பா? இது ஆனுவல் ஃபங்க்ஷன் ஆச்சே, ஏதாவது ஐடியா இருக்கா? we have to choose, right? மூணாவது பையன் இல்ல, மூணாவது பொண்ணா இருப்பா. பொண்ணா? ஓகே. சக்தியா? என்ன ப்ரோ இது? அது சரி, இங்கே ஏதோ பண்ண போறீங்களா? உங்களோட எண்ணங்களை என்னால படிக்கவே முடியலையே. இவ எப்பவும் என் ரேஞ்சிலேயே இருக்கணும், அதான் என் டீம்ல சேர்த்திருக்கேன். நல்லது. ஆனா சமீரண்ண, நீங்க இப்படி சுத்தமா வெறுக்கிறீங்கல்ல, ஒருவேளை இவளும் அவளோட வலையில சிக்க வச்சுட்டாளா என்ன? இவங்க உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு எதுவுமே கேட்கல. சமீர் இஸ் ராயல், அவன் செலக்ஷனும் ராயலா இருக்கும். இவ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை. இவளை நான் டீம்ல ஏன் சேர்த்தேன் அப்படின்னா, இவ வாழ்க்கையை நான் நரகமாக்கணும். நைஸ் ஒன். சொல்லிடு. நம்மளோட புது டீம் மெம்பர் சக்தி. கமான், ஏ. வாழ்க்கைய நரகமாரி. கிட்டு, இப்ப நீ என் பேரை யாரை கேட்டு சொன்ன? அது வந்து எனக்கு உங்களுடைய லூசர்ஸ் டீம்ல சேர்றதுக்கு எந்த இஷ்டமும் இல்ல. சமீர் என்னைக்குமே தோத்து போனதே இல்லை. So it's your choice. பாத்துக்கோ. அது இருக்கட்டும், உனக்கு இந்த கிட்டார்ல வெறும் இப்படி தட்டதான் தெரியுமா, இல்ல உண்மையிலேயே நீ வாசிப்பியா? உனக்கு என் கிட்டாரை பிடிக்க கூட தெரியாது. So please. கிட்டாரை பிடிக்க கூட வரல. So funny. கிட்டாரை கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது தேவை. பட் டியூன் இஸ் வெரி மியூசிக்கல். ஒரு வாட்டி கேட்டுட்டா அப்ப நீ விட மாட்ட. Guys, one more. ஓகே. சமீர். இவனை கண்டிப்பா நான் விட மாட்டேன்.